முதல்ல இயேசுக்கிறதுக்கு முன்னாடி நாமெல்லாம் மண்ணான சாயலில் இருந்தோம். ஆனால் என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசு எனக்காக சிலுவையில் எல்லாம் செஞ்சிட்டார்னு முடிச்சிட்டார்னு சொல்லி அதை நம்பி நீ மரணத்திற்கு, எதுக்கு? சாபத்திற்கு, பாவத்திற்கு, வியாதிக்கு, பலவீனத்திற்கு, எல்லாவற்றுக்கும் நீ ஞானஸ்தானம் என்கிற மூழ்கி ஞானஸ்தானத்தை கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே அறையப்பட்ட நீ அவரோடு உயிர்த்தெழுந்தனால நீ யாராயிட்டனா விண்ணுக்குரியவர்களாய் ஆய்விட்டீர்கள். அல்லேலூயா. பாருங்கள் சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. அழிவு உள்ளது, அழியாமையை சுதந்திரிப்பதும் இல்லை. அல்லேலூயா. அழிவு உள்ளது, அழியாமையை சுதந்திரிக்க முடியாது. ஆனால் நாமெல்லாம் அழிவு உள்ளவர்கள் அல்ல, அழியாமை உடையவர்கள். சொல்லுங்க. நான்லாம் அழிவுக்குரியவன் கிடையாது. என்னை அழிச்சிடலாம் நினைக்கியான் எட்டப்பா, அது நடக்காத கெட்டப்பில். ஆமாம், உன்னை அழிக்க முடியாது. உன் சத்துரு உன்னை முடியாது. உன் வியாதி உன்னை அழிக்க முடியாது. உன் வறுமை உன்னை அழிக்க முடியாது. உன் தரித்திரம் உன்னை அழிக்க முடியாது. உன் இல்லாமை உன்னை அழிக்க முடியாது. காரணம், நீ விண்ணுக்குரியவர்கள். என்ன வரும்? நான் வானத்துக்குரியவன். நான் வானத்துக்குரியவன். ஆமென். என்னை அழிக்க முடியாது. அழியாமையை தரித்து கொண்டோம். நாம் என்னத்தை தரித்து கொண்டோம்? அதனால தான் இயேசு சொன்னார் யோவான் 11:25, என்னை விசுவாசித்தாலோ, ஆனால் என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆமென். அன்பானவர்களே, நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிடணும், நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. மரணம் 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 நம்ம வாழ்க்கையில் மரணம் இல்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 21:4 வாசிக்க பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 21:4, அவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். துடைச்சிட்டாரு. சொல்லுங்க, துடைச்சிட்டாரு. இனி மரணம் இல்லை. சொல்லுங்க, இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அவதூறும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, கண்ணீர் இல்லை, அலறுதல் இல்லை, கூக்குரலில் இல்லை. அல்லேலூயா. ஆனா நம்ம என்ன பேசிக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? இரண்டாவது மரணத்திற்கு போறான். பார்த்தீங்களா? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எல்லோரும் நித்திய ஜீவனுக்கு போகிறார்கள் என்று சொல்லி இரண்டாவது மரணத்துக்கு போனவனை பற்றி தான் இங்கே பேசப்படுதுன்னு சொல்லுதான். ஆனால் தப்பு. இங்கே இருக்கும்போது உனக்கு அலறுதல் இல்லை, கூக்குரல் இல்லை, மரணம் இல்லை. நீ பாதாளத்துக்கு போக வேண்டிய ஆளு கிடையாது, நீ நரகத்துக்கு போக வேண்டிய ஆளு கிடையாது. அதனால தான் கிறிஸ்து சொன்னார் யோவான் 11:25, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். பிழைப்பு அவனுக்கு உண்டு. ஏனென்றால் அவன் வானுக்குரியவன். வானுக்குரியவன் எப்படியோ அப்படியே பூமியிலும் அவன் வானுக்குரியவர்களாய் இருப்பார்கள். அங்கே அவர்களுக்கு அழுகை இல்லை. என்ன இல்லை? அழுகை, அழுகை, அலறல், கூக்குரல், கண்ணீர் இல்லை. ஹல்லேலூயா.